வணக்கம். வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது ஒவ்வொரு நபருக்கும் ரொம்பவுமே முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அவசியமானதும் கூட. அப்படிப்பட்ட வெற்றியை அடைய விடாமல் தடுக்கக்கூடிய வகையில் நம்மளை சில பயங்கள் ஆட்கொன்றோம். அப்படிப்பட்ட இந்த பயங்கள் நம்மளை வெற்றியை நோக்கி எளிமையாக முன்னேற விடாது. நம்மளில் பல பேருக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், வெற்றி அடையணும், நல்ல நிலைக்கு வரணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். இருந்தாலும் எந்த வேலையையும் செய்ய தொடங்குறதுக்கு முன்னாடியே அதை நம்மால் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பயமே ஒரு செயலை செய்ய தடையாக அமைஞ்சிரும். அப்படிப்பட்ட தடைக்கற்களாக இருக்கக்கூடிய 3 பயங்களை பற்றியும் அந்த பயங்களை போக்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் தாங்க இந்த வீடியோ பதிவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல சுய சந்தேகம். ஆமாங்க, ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செய்ய தொடங்கும் முன்னாடி சுய சந்தேகம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வர்றது சகஜமான ஒரு விஷயந்தாங்க. நம்மள பல பேருக்கு சுய சந்தேகம் வரும். நம்மள இதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற கேள்வியும் நம்மக்கிட்ட இருக்குங்க. நம்மளால் இதை செய்து முடிக்க முடியுமா, அந்த அளவுக்கு திறமை நம்மக்கிட்ட இருக்குதா, இது போன்ற கேள்விகள் ரொம்பவே எழும். இந்த பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் எழுதிக்கலாம். நம்மளோட பலம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிட்டாலே நாம் தொடங்கக்கூடிய காரியத்தில் நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை தானாகவே வந்துடும். 2வது விஷயம், தோல்வியை கண்டு பயம். மற்றவங்களை காட்டிலும் வேறொரு பாதையை தேர்ந்தெடுக்கும் போது இந்த பாதையில் நமக்கு தோல்வி வந்து விடுமோ அப்படிங்கிற பயம் வர்றது ரொம்பவுமே சகஜமான ஒரு விஷயந்தாங்க. அதுக்குத்தான் நாம் நம்ம மீது அளவு கடந்த நம்பிக்கையை விதைக்கணும். நாம் தோல்வி அடைஞ்சாலும் மறுபடியும் புதிதாக தொடங்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை வேணும். தோல்வியடைவது தவறு கிடையாதுங்க. அதிலிருந்து கிடைச்ச பாடத்தை மறக்காமல் அடுத்த முறை அதே தவற செய்யாமல் திருத்திக் கொள்வது தாங்க சிறந்தது. அதனால் நீங்கள் ரொம்பவுமே யூனிக்காக தெரிவிங்க. 3வது, அணுகுமுறையை மாற்றுவது. ஆமாங்க, இப்படி நடந்தால் என்ன செய்வது, இந்த வேலையை நாம் செய்யாமல் போனால் என்ன ஆகும், இது போன்ற வாட் இஃப் கேள்விகள் நிறைய நம்ம மனசில் தோணும். அதை பற்றின உங்களோட அணுகுமுறையை சற்று மாற்றி யோசிச்சு பாருங்க. வாட் இஃப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இன்ஸ்பைட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துங்க. இது போன்ற சந்தேகங்கள் வருவதற்கு காரணம் அந்த விஷயத்தை பற்றின போதிய அளவு அறிவு நம்மக்கிட்ட இல்லாதது தாங்க. எனவே இதை ஏற்கனவே செஞ்சு முடித்தவங்க என்னவெல்லாம் செஞ்சாங்க, என்னென்ன சவால்களை எதிர்கொண்டாங்க அப்படிங்கிற விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் அதை முயற்சிக்கும் போது மட்டும் உங்களோட வழியில் முயற்சி செய்யுங்க. அப்படி செய்யும்போது நீங்கள் ரொம்ப யூனிக்காகவும் தெரிவிங்க, வெற்றியும் எளிமையாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த 3 பயங்களையும் எதிர்கொண்டு செயலை தொடங்குங்க. எந்த காரியமாக இருந்தாலும் வெற்றி கிட்டும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாதுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.